அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமானது. எந்தெந்த லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் என்ன கிழமையில் பிறக்கக்கூடாது என்ற ஒரு ரகசியம் இருக்குது. இது யாருக்கும் நமக்கு தெரியாது. அப்போ இந்த லக்கணங்களும் இந்த கிழமைகளுமே ஆகாது. இந்த கிழமைகளில் நம்ம எந்த காரியமும் செய்யக்கூடாது, உறுதியாக செய்யக்கூடாது. அப்போ செஞ்சால் என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக நம்ம சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ இதை நாம் முன்னமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கோம். இப்போ இதுக்கு பரிகாரமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது என்ன லக்கணத்தில் போய் பிறந்தால் என்ன கிழமையில் பிறந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற கண்டென்ஸ். அப்போ மேச லக்கணத்தில் போய் பிறந்தால் புதன்கிழமை வாழ்நாள் ஃபுல்லாக ஆகுது. மேச லக்கணத்தில் யார் பிறந்தாலும் வாழ்நாள் ஃபுல்லாக புதன்கிழமை ஆகாது. புதன்கிழமையிலையும் பிறக்கக்கூடாது. புதன்கிழமையில் ஒரு நல்ல காரியம் மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வைக்கக்கூடாது. இது உண்மையான 100% உண்மை. ஏன்னா எப்பயுமே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நல்லோர் செய்யாததை நாளும் கோளும் செய்யும். அப்போ நம்ம என்ன சொன்னால் மேச லக்கணத்தில் போய் பிறந்தால் புதன்கிழமை ஆகாது, புதன்கிழமையில் பிறக்கக்கூடாது. ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தால் என்ன சொன்னால் திங்கக்கிழமை ஆகாது. எல்லாரும் நீங்கள் என்ன நினைப்பீங்க, ரிஷப லக்கணத்தில் போய் தானே சந்திரன் உச்சமாகிறார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, ரிஷப லக்கணத்திற்கு ஸ்திர லக்கணத்திற்கு உங்களுக்கு 9 கூடையவன் பாதகாது. அப்போ எந்த ஸ்திர லக்கணத்தில் அந்த லக்கணத்தில் போய் பிறந்து சந்திரன் 3ஆம் இடமாக வந்துடும். அப்போ அந்த 3ஆம் இடத்தால் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டு. அது காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அதனால் சந்திரன் வேணால் உச்சமாகலாம், ஆனால் ரிஷப லக்கணத்திற்கு திங்கட்கிழமை பிறக்கக்கூடாது. திங்கட்கிழமை எந்த நற்காரியமும் செய்யக்கூடாது. மிதன லக்கணத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகாது. ஞாயிற்றுக்கிழமை எந்த காரியமும் செய்யக்கூடாது. இதை நல்லா பரிசித்து பாருங்கள். 100% உங்களுக்கு உண்மைகள் கண்டிப்பாக தெரியும். அதற்கடுத்து கடக லக்கணத்திற்கு புதன்கிழமை ஆகாது. கடக லக்கணத்திற்கும் புதன்கிழமை ஆகாது. சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தால் வெள்ளிக்கிழமை ஆகாது. சிம்ம லக்கணத்தில் யார் பிறந்தாலும் வெள்ளிக்கிழமை எந்த காரியமும் தயவு செய்து விடாதீர்கள். கல்யாணங்கள் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கல்யாணம் இந்த மாதிரி நம்ம நாட்களில் வச்சுருவோம். அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. அது காலமெல்லாம் எங்கேயோ என்ன செய்த நம்மளை அறியாமல் செய்த தவறு அது ஒரு இடத்துல அப்படின்னா கோலை வச்சு நீட்டிகிட்டே இருக்கும். நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாது. அப்போ சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தால் வெள்ளிக்கிழமை ஆகாது, வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடாது. இப்போ எல்லாருமே என்ன செய்கிறோம் அப்படின்னா சிசரின் பேபிஸ் தான் 95%. அப்போ அந்த சிசரின் பேபிஸ் 95% எல்லாருமே குறித்து வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய பேர் ஒரு 3 நாள் நீங்கள் குறித்து கொடுங்க டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு குறித்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் ஜோதிடம் படித்தவர்களும் இந்த வீடியோக்களை பார்க்குறவங்களும் என்னென்ன லக்கணங்களுக்கு என்னென்ன கிழமையில் குறிக்கக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வு இதில் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்போ சிம்ம லக்கணத்திற்கு வெள்ளிக்கிழமை ஆகாது. கன்னி லக்கணத்திற்கு செவ்வாய்க்கிழமை ஆகாது. துலா லக்கணத்திற்கு காலம் பூரா வியாழக்கிழமை ஆகாது. டெஃபினட்லி அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ஒரு சோகம் இருக்கும். அந்த நாளில் பாருங்கள், துலா லக்கணத்தில் போய் பிறந்த பாருங்கள், இன்றைக்கி என்ன சொன்ன வியாழக்கிழமை. அது
ஒரு இனம் புரியாத ஒரு கஷ்டத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அதை வந்து நம்ம அவாய்டிங் பண்ண முடியாது. அப்போ அதை நம்ம வந்து என்ன சொன்னோன்னா, கொஞ்சம் அன்றைய நாளில் வந்து கடினமான வந்து சில வேலைகளை வந்து முக்கியமான வேலைகளை வந்து என்ன சொன்னால் அந்த நாளில் வச்சுக்கிடக்கூடாது, அதனால் செய்யக்கூடாது. ஏன்னா அதில் ஒரு உழப்பத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதற்கடுத்து விருச்சிக இலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சனிக்கிழமை காலகாலத்திற்கு ஆகாது. விருச்சிக இலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சனிக்கிழமை காலகாலத்துக்கு ஆகாது. தனுசு இலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கும் சனிக்கிழமை ஆகாது. மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வியாழக்கிழமை ஆகாது. ஏன்? லக்கணத்திலே குரு நீசம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதை போய் வந்து என்ன சொன்னோன்னா அந்த கிழமையில் பிறக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து என்ன சொன்னோன்னா அந்த கிழமையை வந்து நாம் வந்து எந்த காரியத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதற்கடுத்து கும்பலக்கணத்தில் யார் பிறந்தாலும் செவ்வாய்க்கிழமை ஆகாது. செவ்வாய்க்கிழமை ஆகாது. மேனலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா வெள்ளிக்கிழமை ஆகாது. அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொன்னோன்னா காலத்தால் நம்ம மறந்துட்டோம். காலம் இன்றும் வந்து என்ன சொன்னோன்னா கரெக்டாக வேலை செய்யுது, பெர்ஃபெக்டாக வேலை செய்யுது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. நம்ம அதை உணரலை. அப்போ ஒவ்வொருத்தரும் இனிமேல் ஒரு சிசரின் குழந்தை பிறப்பதற்கு எத்தனிக்க நம்ம வீட்டில் வரும்போது இந்த 12 லக்கணங்களையும் குறித்து வைத்துக்கொண்டு அந்த 12 லக்கணங்களுக்கு என்னென்ன கிழமைகள் ஆகாது, என்னென்ன கிழமைகள் பிறக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தவிர்க்க முடியும். இந்த 12 லக்கணத்தில் போய் பிறந்தவங்க தனக்கு எந்த கிழமை ஆகாதோ அந்த கிழமையில் வந்து என்ன சொன்னோன்னா ஒரு கவனமான ஒரு சூழ்நிலையை வந்து நீங்கள் கொண்டு போக 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 என்ன சொல்கிறோன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகளிலிருந்து தவிர்க்கலாம், உறுதியாக தவிர்க்கலாம். இல்லைன்னா பிரச்சனையை வந்து நாம் சந்தித்து கஷ்டத்தை தவிர்ப்பதற்காகத்தான் இதுக்கு என்ன பண்ணுறேன். சரி, இப்போ வந்து என்ன ஐயா, நான் மேச லக்கணத்தில் போய் பிறந்து புதன்கிழமை பிறந்துட்டேன், நான் என்ன செய்வது? ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்து திங்கட்கிழமை பிறந்துட்டேன், மிதுன லக்கணத்தில் போய் பிறந்து ஞாயிற்றுக்கிழமை ஆகிப்போச்சு, கடக லக்கணத்தில் போய் பிறந்து புதன்கிழமை ஆகிப்போச்சு, சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்து வெள்ளிக்கிழமை ஆகி போய்விட்டது, கன்னி லக்கணத்தில் போய் பிறந்து செவ்வாய்க்கிழமை ஆகிப்போச்சு, துலா லக்கணத்தில் போய் பிறந்து வியாழக்கிழமை ஆகிவிட்டது, விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்து சனிக்கிழமை ஆயிடுச்சு, தனுசு லக்கணத்தில் போய் வந்து சனிக்கிழமை ஆயிடுச்சு, மகர லக்கணத்தில் போய் பிறந்து வியாழக்கிழமையாக பிறந்துட்டேன், கும்பலக்கணத்தில் போய் பிறந்து செவ்வாய்க்கிழமையில் பிறந்துட்டேன், மேன லக்கணத்தில் போய் பிறந்து வெள்ளிக்கிழமையில் பிறந்தேன். அப்போ இந்த மாதிரி கிழமைகள் பிறந்தால் தோஷம், கஷ்டமான வாழ்க்கை தான் நம்ம அமையும். அப்போ இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு அவன் என்ன சொன்ன, மெயினாக கிழமையைத்தான் சொல்லிட்டான். இந்த கிழமைக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் தான் கிழமைக்கு ஹெட்டு. அப்போ கிழமைக்கு கெட்டு குரு பகவானாக இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் எப்பயுமே இந்த தோஷத்தை போக்குவதற்கு வந்து என்ன சொல்லலாம்னா இது வந்து ஒரு பயங்கரமான கஷ்டத்தை வந்து இந்த மாதிரி பிறந்தவங்க பட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி லக்கணங்களில் பிறந்தவங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது தெரியாமல் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். இதற்கு ஒரே ஒரு தீர்வு இருக்கிறது. அப்போ வியாழக்கிழமை என்ன செய்யணும் அப்படின்னா பசுமாட்டுக்கு பழம் கொடுக்கணும். இந்த வியாழக்கிழமை பசுமாட்டுக்கு பழம் கொடுப்பது, எல்லோரும் வெள்ளிக்கிழமை தான் கொடுப்பாங்க. வியாழக்கிழமை வந்து பசுமாட்டுக்கு பழம் கொடுப்பது இந்த தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக உண்டு. அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து இந்த நாளில் வந்து என்ன சொன்னோன்னா பழம் கொடுக்கறது ஒரு பரிகாரம். உங்களுடைய பிறந்த கிழமை அன்னைக்கு இந்த தப்பான ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எதிரான கிழமையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க இல்லையா, அன்னைக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு தேங்காய் கடையில் வாங்கி என்ன சொன்னேன்னா அந்த தேங்காயை வந்து என்ன சொன்னேன்னா தலையை வந்து வலம் 3 இடம் 3 சுற்றி ஒரு பிள்ளையார் கோயிலில் அந்த குடுமையை பிச்சுட்டு சாமி கும்பிட்டு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் பிறந்த கிழமையில் விடலை போட்டுருங்க.
விடலை போட்டிங்கன்னா வந்து என்ன சொன்னான்னா இந்த தோஷம் போகும். வியாழக்கிழமை பசுமாட்டுக்கு 2 பழம் மட்டும்தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. அதில் ஒரு விதி இருக்கிறது, 2 தான். 2 பழம் என்ன சொன்னால் காம்போடு சேர்ந்துருக்கிற மாதிரி வாங்கி கொண்டு பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு பசுமாட்டோடைய பின்பகுதியை தொட்டு கும்பிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி பிறந்திருக்கிறவர்களுடைய கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கும், பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக நீங்கும். இந்த மாதிரி இந்த லக்கணங்களில் பிறந்து இதை நான் சொன்ன கிழமையில் பிறந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள். நன்றாக இருந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்த்துக்கள். நன்றாக இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். வியாழக்கிழமை பசுமாட்டு கொடுத்துட்டு பசுமாட்டுக்கு 2 பழம் கொடுத்துட்டு நீங்கள் பிறந்த கிழமையில் வந்து என்ன சொன்னோம், ஒரு தேங்காயை எப்பயுமே தலையை சுற்றி பிள்ளையார் கோயிலில் வந்து விடலை போட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பாதிப்பு தன்மைகள் இருக்காது என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.